அண்ணன் தண்ணி பழம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி யாருக்கிட்டே பலமா செருப்படி வாங்கிட்டு வர போறேன்னு எனக்கு தோணுது. செருப்படினா நான் பேச்சுக்கு சொல்ற செருப்படி கிடையாது நண்பர்களே, உண்மையாவே யாரோ செருப்பை கலட்டி அடிக்க போறாங்க. இந்த வீட்டுக்குள்ள அவருக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இப்ப ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. அவரே ஒரு மாதிரி ரொமான்டிக் ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு அஸ்கி வாய்ஸ்ல பேசுறது, ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி செய்யறது, ஒரு மாதிரி அப்படி தலையை சாச்சு பக்கத்துல உரசிட்டு போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா விஜய் பாரு கிட்ட கொஞ்சம் எல்லையை மீறிட்டு இருக்காரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் பாரு எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு வந்து அண்ணன் அண்ணன் சொல்லி கூட்டு பேசுறதுனால விஜய் பாரு ரொம்ப ஃப்ரீ போல, நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா பழகிடலாம் போல, நம்ம ஒரு ரொமான்டிக் ஹீரோ ஒரு மாதிரி வளைச்சு போட்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு ஆவுன்னா செல்லம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸ்ல பேசுறது, பக்கத்துல போய் அப்படி உரசுறது, ஒரு மாதிரி பாக்குறது, அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரீசெண்டா நடந்துட்டு இருக்குது. அதை விஜய் பார்வதி கொஞ்சம் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் செருப்பை தூக்கிட்டாங்க, அப்புறம் அன்னைக்கே திருப்பி ஒரு நாள் சொல்லிட்டாங்க செவுட்ல அடிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன பண்ணியிருந்தாருன்னா, எல்லாருமே பிக் பாஸ்க்கான அந்த ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாரு. ஓகேவா, அந்த பெட்ரூம்ல தான் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே பெட்ல ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் கமாருதீன், நடுவில் நம்ம விஜய் பாரு, இந்த பக்கம் நம்ம தண்ணி பழம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. 4 பேர் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. சும்மா கதை பேசிட்டு இருக்கும்போது நம்ம அக்கா வந்து அவங்களுக்கு இப்போ தேவை இருக்குல்ல, ரம்யா வின் பண்ண வைக்கணும், எப்படியாச்சும் வின் பண்ண வச்சு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கணும், அதுக்காக தண்ணி பழத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருனே, தயவுசெய்து எனக்காண்டி உதவி பண்ண, நீ பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுனே, நீ வந்து என்ன நல்லா தங்கச்சின்னு கூப்பிட்டு எல்லா இடத்துலயும் கலத்தி விட்டுறேனே, இப்படி பண்ணாதனே, தயவுசெய்து எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சப்போர்ட் பண்ண, டாஸ்க் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருந்தாலும் இருக்கும், தயவு செய்து எனக்காண்டி சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது நம்ம தண்ணி பழம் என்ன பண்றாருன்னா, சரிமா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போக ஆரம்பிச்சார். ஒரு மாதிரி அப்படி பக்கத்துல போயிட்டார். ஓகேவா, விஜய் பாரு இங்க இருக்காங்க. அப்போ விஜய் பாரு பெருசா எடுத்துக்கல, அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாட்டியும் கண்டிப்பா உன்னை குழப்புவாங்க, இன்னைக்கு நடக்க போற டாஸ்க்லயுமே கண்டிப்பா உன்னை குழப்புவாங்க, கூட்டு சாப்பாடு கொடுக்கறது, மாதுளம்பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கண்டிப்பா உன்னை வந்து ஒரு மாதிரி குழப்பி அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. தயவுசெய்து பெய்யாதனே, ஒரு சாப்பாடுக்கும் ஒரு ஜூஸுக்கும் ஆசைப்பட்டு அந்த மாதிரி பெய்யாதனேன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பழத்துக்கு நம்ம பார்வைக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்போ அட்வைஸ் பண்ணும்போது சரி நான் மசாஜ்லாம் வாங்க மாட்டேன், சாப்பாடு தானே, சாப்பாடு நம்ம வாங்கிக்கலாம்ல, சாப்பாடு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே தலையை சரிக்கிறாப்ல, அப்படியே சரிக்கிறாப்ல, சரிச்சு அப்படியே கொண்டு விஜய் பாரு ஷோல்டர்ல கொண்டு வச்சாச்சு. சரி ப்ரோ, ஒரு ஷோல்டர்ல வைக்கிறது தப்பா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அது தப்பு இல்லை, அது அந்த பொண்ணு வந்து தப்புன்னு சொல்ற ஒருத்திக்கு அது தப்பு இல்லை. ஓகேவா, அது ஒருத்திக்கு நீங்க வந்து சாஞ்சிக்கலாம், ஓகே, அது வந்து ஓகேவா தான் இருக்கும். அந்த வகையில் ஒரு சாஞ்சிட்டு இருக்காரு. சாஞ்சிட்டு இருக்கும் போதே விஜய் பாரு பார்த்துட்டே தூரப்போ, தேவையெல்லாம் பண்ணாதானே, நேற்று ஒருத்திக்கு என்ன ஆப்போசிட் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன தலையை வச்சு சாஞ்சிட்டு இருக்க, தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாங்க. தட்டி விட்டோன்னே தலைவருக்குள்ள இருக்க அந்த ரொமான்டிக் மோடு வெளியே வருது. ஓகேவா, அவரே ஒரு மாதிரி ரொமான்டிக் ஹீரோவா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ஒன்னே செல்லம், ஏய் செல்லம், என்ன ஏய் செல்லம், ஏய் செல்லம் அப்படிங்கிற அஸ்கி வாய்ஸ்ல நான் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவரு அப்படி மெதுவா அஸ்கி வாய்ஸ்ல செல்லம் செல்லம் என்ன செல்லம் கோவப்படுறியா அப்படிங்காரு. எனக்கு சிரிக்கவா இல்லை இவரை நினைச்ச அளவான்னு தெரில. விஜய் பாரு இப்படி பார்த்துட்டு ஏன்னா சும்மாரு தேவையெல்லாம் பண்ணாத, சத்தம் கட்டாம இருன்னு சொல்லிட்டு விஜய் பாரு சொல்றாங்க. அப்பவும் ஒரு சும்மா இல்லாம செல்லம் கோவப்படுறியா, செல்லம் 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 கோவப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாஞ்சிட்டாரு ப்ரோ. அப்படி பக்கத்துல போய் சாயிறாங்க. டக்குன்னு விஜய் பாரு டென்ஷன் ஆயிடியோ, தூரப்பாயா நீ தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான், தேவையெல்லாம் திரும்ப இதே பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா சொல்றேன்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாரு கோவப்பட்டாங்க. விஜய் பாரு கோவப்பட்டாலும் அவருக்கு அது தெரியல, அவருக்கு விஜய் பாரு கோவப்படுறாங்க அது தப்புன்னே தெரியல. திரும்ப செல்லம் கோவப்படுறியா, அது எப்பவுமே அப்படிதான், செல்லம் இப்படிதான் கோவப்படுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காரு. இவரை திருத்த முடியாது. ஓகேவா, எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கு, இவருக்கு வைத்தியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில் இவர் வந்து ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு அஸ்கி வாய்ஸ்ல இது பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. அப்போ விஜய் பாரு அந்த இடத்துல வான் பண்ணிட்டாங்க, நீ பண்றது தப்புனே, இது தப்பா போகும், தங்கச்சின்னு என்னை கூப்பிட்டுட்டு என்கிட்ட பேசிட்டு இப்போ டக்குன்னு இப்படி ஒரு மாதிரி செல்லும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுனா வெளியே ரொம்ப தப்பா போகுனே, புரிஞ்சிக்க உன்னோட பேர் தான் கெட்டு போகும், என் பேரும் கெட்டு போயிடும், தயவுசெய்து இப்படி பண்ணாதன்னு சொன்னா இல்லை அதில் என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டு தானே இது பண்ணேன், இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழிவா பேசுறாரு. போ தங்கச்சின்னு கூப்பிட்ட யாரையாச்சும் போய் நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பியா, இல்லை எனக்கு புரியல, வேற ஏதாவது கேட்டுப்படும், என் வாயில நல்லா வருது நான் கேட்கக்கூடாது, ரொம்ப மோசமா பெருமைன்னு யோசிக்கிறேன். தங்கச்சின்னு கூப்பிடுற யார்கிட்டயாச்சும் போயிட்டு வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பியான்னு. தங்கச்சின்னா எந்த முறையில் தங்கச்சின்னு கூப்பிடுவீங்க, ஒன்று கூட பிறந்தவங்க இல்லைன்னா உங்க அம்மா வழி அப்பா வழி இந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே அவங்க வந்து தங்கச்சின்னு கூப்பிட்டாலே உங்க கூட பிறந்தவங்க மாதிரி தானே.
கூட பிறந்தவங்க மாதிரி ஃபீல் பண்றவங்க தான் தங்கச்சின்னு கூப்பிடுவேன். அவங்கள நீ கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆகுயா? இவன் ரெடி ஆகும் போல, எனக்கு தெரிஞ்சு தண்ணி போல ரெடி ஆகும். அப்படியே கேட்கிறாரு ப்ரோ. தங்கச்சின்னா என்ன, அதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அப்ப ஆப்போசிட்ல உட்காந்துருக்க ரம்யா வந்து ஒன்னு சொல்லிட்டாங்க, நீ பண்றது தப்புன்னு, வெளியே ரொம்ப கெட்ட பேர் ஆகும். ஆல்ரெடி உனக்கு வெளியே கெட்ட பேர் தான், வெளியே ஒரு பேட் நேம் இருக்குது. நீ திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ள பண்ணும்போது பெண்கள் பேரை வச்சு இது பண்ணும்போது உனக்கு ரொம்ப அடிபடணும், தயவு செய்து இப்படி பண்ணாதே அப்படிங்கும்போது தண்ணி போல டக்குனே அப்படிலாம் இல்லையா? வெளியே நமக்கு எல்லாமே நல்ல பேர் தான், வெளியே நமக்கு பேட் நேமே கிடையாது. உனக்கு தெரியாது ரம்யா, நீ என்ன பார்த்தது கிடையாது நினைக்கிறேன். வெளியே நமக்கு எல்லாமே நல்ல பேர் தான், நமக்கு வந்து நிறைய வகையில் நல்ல பேர் தான் இருக்கும். ஒரு சில கெட்ட பேர் இருக்கும். அது என்னன்னா, ஒரு சில பேர் பொறாமையில பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நம்ம வளர்ச்சி தெரியாம, வளர்ச்சி புரியாம, வளர்ச்சி மேல பொறாமையில இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றபடி நமக்கு எல்லாமே நல்ல பேர் தான் அப்படிங்கிறாப்புல. நல்ல பேரா புரியல, நல்ல பேரா? இப்பெல்லாம் திவாகர்னு பேர் வைக்க யோசிக்கிறாங்களா, அந்த லெவலுக்கு உங்க பேர் தரமா போயிட்டு இருக்குது. இதுல இவர் பேர் நல்ல பேரா வேற இருக்கான். தயவுசெய்து சும்மா இருன. அதாவது நீ வந்து ஒரு டுல்லூலு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க, இப்படி டுல்லூலு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க. அது திருத்த முடியுமா, உன்னை வருந்த வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். பட் நீங்க உங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல திருப்பி சொல்றாங்க, இல்லனே தப்பு, இந்த மாதிரி நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, பொண்ணுங்கிட்ட எல்லாத்தையும் இது பண்ணுறது அது ரொம்ப தப்பாக போகும், உனக்கு வந்து ஃபுல்லாக பேர் வந்து டேமேஜ் ஆகிரும், இப்படி பண்ணாதானே அப்படின்னா அவர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேக்காரு. ரொம்ப மோசமாக தான் நடந்துட்டு இருக்காரு. அது முக்கியமாக சுபிக்ஷாட்ட ரொம்ப மோசமாக பண்ணுறாரு ப்ரோ. சுபிக்ஷா 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 நீ அப்படி இருக்க அப்படி ஒரு மாதிரி சவுண்ட் விட்டு பண்ணுறாரு. அது ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இப்போ கூட பாருங்க, டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிருக்குது, குளிச்சு முடிச்சுட்டு நேராக சுபிக்ஷா கிட்ட போய் நின்று, சுபிக்ஷா குளிச்சு முடிச்சிட்டேன், நீ குளிச்சா குளிக்காமல் ஒளிஞ்சுப்போம், அதே காவலுக்குன்னு கேட்க, அங்கே போய் குளிச்சாச்சுன்னு மண்டை கிட்டே சொரிஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு செருப்படி வாங்கிட்டு வெளியே வர போறாரு, இல்லைன்னா கேஸ் வாங்கிட்டு வர போறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜே பாரு தான் செருப்பு கழட்டி அடிச்சாலும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சும்மா கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது காய்ஸ். அவங்க இந்த வீட்டுக்குள்ள ஏதோ கண்டென்ட்டுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபெமினிஸ்ட் மோட் ஆக்டிவேட் ஆயிட்டுனா தண்ணி பழம் காலி, தண்ணி பழம் காலி. நான் ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அன்னைக்கு செருப்பை தூக்கி காமிச்சவங்களுக்கு அதே செருப்பை கையில் எடுத்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது, யோசிக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா பண்ணிடுவாங்க. பிரச்சனை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவன் என்ன தொட்டான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் அதான் பண்ணிட்டு இருக்காரு, சும்மா சும்மா உரசுறது, சாயிறது, செல்லன்னு கூப்பிடுறது, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது எல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். இதை சேனல் வேற ப்ரொமோட் பண்றாங்க. இதை சேதனை தட்டி கேட்பாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல. லாஸ்ட் வீக்கே தட்டி கேட்டிருக்கலாம், லாஸ்ட் வீக்கும் தட்டி கேட்கல. ஸோ மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் வீடு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் கமாருதீன் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருவாரு, அவர் தான் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டு இருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு கமாருதீனுக்கு பதிலாக தண்ணி பழத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து மொத்த வீடியோ அமைக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன். தண்ணி பழத்துக்கு ஒரு ரெட் கார்டை கொடுத்து வீட்டுக்குள்ளே இவர் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி யாரு பண்ணாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டிட்டாங்கன்னா வீடு மொத்தமாக அமைதி ஆயிட்டு அடுத்த ஒரு நார்மல் நிலைமைக்கு வந்துடும். ஓகேவா? எல்லாருமே இந்த காதல் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு யோசிப்பாங்க. ஓகேவா? எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பலியாடி எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க லைவ் பார்த்துருப்பீங்க, அவர் சுபிக்ஷாட்ட நடந்துக்கிற விதம், வியானா கிட்ட நடந்துக்கிற விதம், முக்கியமா இப்ப விஜே பாரு கிட்ட நடந்துக்கிற விதம், இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? உங்களுக்கு ஓகேவா ஃபீல் ஆகுதா, இல்ல ரொம்ப கன்றாவியா இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வியானா ரொம்ப தெளிவு, வியானா ஃபுல்லா தள்ளி விட்டு போயிட்டாங்க. வியானா தான் பக்கத்திலே விட மாட்டேங்க, கையை கூட தொட்டு பேச விட மாட்டேங்க, ரொம்ப தெளிவா தள்ளி போறாங்க. அதே மாதிரி சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் தெளிவா தான் இருக்கு அந்த பொண்ணு. ஆனா இவரை பார்க்கும்போது ஒரு அப்பா ஃபீலிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம அப்பா ரேஞ்சில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அந்த பொண்ணு நார்மலா பேசிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்குது, அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா அவர் அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி ரொம்ப வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. சோ இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, இன்னைக்கு இந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இப்ப பார்த்த வரதுக்கு வீட்டுக்குள்ள போற பிளான்லாம் வச்சு யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பிக் பாஸ் இப்ப கொளுத்தி போட்டு திருப்பி டாஸ்க் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. சோ என்னங்கறத பார்க்கலாம். சோ வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த